Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு நான் எறா தொக்கு செய்ய போகிறேன். வாங்க அந்த ரெசிபி நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஆனியன் வந்து 2 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 2, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கார்டமம் அண்ட் க்ளவுஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கட் பண்ணி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் போட்டு ஒரு 10 to 15 minutes மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1 tablespoon சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 க்ரீன் சில்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லியை வந்து நீங்கள் நைஃப்பில் 2 கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்பைஸ் வந்து அதில் இறங்கும். அப்புறம் கருவேப்பிலை நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஆயில்லையே நல்லா வந்து வதக்கிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது தனியாத்தூள். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரான்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி தண்ணி விடும். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தொக்கு வேணும் இல்லையா, நல்லா திக்காக வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 10 to 15 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லா கவுச்சி வாசனையும் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ப்ரான் தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மல் ரைஸோடு இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ செஞ்சுட்டு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கர்ட் ரைஸோட கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.